ஓகே, நாங்க இப்ப இன்றைக்கு படிக்க போறது செனட் சபை. இதைத்தான் நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களோட வீட்டுல டேங்க் இருக்கும். டாங்கி என்று சொல்லுவோமே, இந்த டேங்க் கருப்பு கலர்ல அல்லது நீல கலர்ல அப்படி நிறைய டேங்க் இருக்கும். அதுல ஒன்று ஒரு இதொன்று கருவி ஒன்று பூட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதாவது இதுல தண்ணி இருக்குதானே, நான் மோட்டரை போட்டோம்னா தண்ணி எல்லாம் என்ன செய்யும், அந்த டேங்க்ல ஏறும். ஏறினதுக்கு பிறகு ஃபுல் ஆகினா அது அப்படியே வழிஞ்சு கொண்டே இருக்கும், தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு கடையில இருந்து ஒரு கருவி ஒன்று வாங்கி பூட்டுவாங்க. அது போல் மாதிரி இருக்கும், போல் என்று சொல்லுவாங்க. தண்ணி நிரம்பினா அது அந்த போல்ல என்ன செய்யும், அடிக்கும். அது மேலாகின உடனே டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். சரியா? சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், மோட்டர் ஆஃப் ஆகிடும், தண்ணி ஏறாது. இது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த கருவியை தெரிஞ்சவங்க ஆஹ் 3 பேருக்கு தெரிஞ்சிட்டு. 3 பேருக்கு நல்லா விளங்க அப்ப சேவை சேவை. மத்தவங்க சரி, இப்படி ஒன்று இருக்குது. சரியா? இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்படித்தான், இதுதான் செனட் சபை. செனட் சபையோட வேலையும் இதுதான். இந்த செனட் சபை ஏன் உருவாக்கப்பட்டுச்சுங்கிற விஷயத்தை நாங்க முதல் பார்க்கணும். ஏண்டா, நாங்க 4வது யூனிட்ல படிச்சோம். பா இந்த பாராளுமன்றங்கள், அந்த விஷயங்கள்லாம் நிறைய படிச்சோம். அதுல கபினட் முறையிலான ஆட்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிக்கும்போது, பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஓரவை மன்றங்கள் என்று சில மன்றங்களும் இருக்குது, சில வகைகளும் இருக்குது. ஈரவை மன்றங்கள் அப்படின்னு சில வகைகள் இருக்குது. ஓரவை மன்றம் அப்படின்னா இந்த சட்டத்தை இயற்றத்துக்கு பொறுப்பான பாராளுமன்றத்துல ஒரு மன்றம் மட்டும்தான் இருக்கும். நாட்டுக்கு சட்டம் ஒன்று தேவையா, எல்லா பிள்ளைகளும் கட்டாயம் படிக்கணும்னு சட்டம் உருவாக்கணுமா, என்ன செய்வாங்க, ஒரே ஒரு மன்றம் தான் இருக்கும். எல்லாருமே ஒன்று கூடுவாங்க, ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க. நாங்க இலங்கை மக்கள் எல்லாரையும் நாளைக்கு ட்ரிப் கூட்டிட்டு போவோம். சும்மா உதாரணமா சொல்றேன், சரியா? வித்தியாசமா சொல்ல கொஞ்சம் ஞாபகம் நிக்குமே. ஆஹ் நாளைக்கு இலங்கை மக்கள் எல்லாரும் ட்ரிப் கூட்டி போவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அது ஒரு மசோதா. சொன்னா அது சட்டமாகாது, அது சும்மா ஒரு மசோதா. அதுக்கு பிறகு பெரும்பான்மையாக்கள் ஓ அப்படி ஒன்று செய்வோம்னு சொல்லி அதை அங்கீகரிச்சாங்கன்னா அது சட்டமா மாறும். இப்படி சட்டமா மாறினா சரி, ஆஹ் சபாநாயகரும் கடைசியா சைன் வச்சா, இல்லாட்டி இந்த சோல்பெரி யாப்புப்படி மகாதேசாதிபதி சைன் வச்சா, சரி நாளைக்கு எல்லாரும் இலங்கையில எல்லாரும் ட்ரிப் போற அப்படின்ற ஒரு சட்டம் வந்துடும். ஆனா இப்படி இதை ஒரு ஓரவை மன்றம், ஓரவை மன்றம்ல இதான் நடக்கும். ஈரவை மன்றம்ன்ற ஒரு பகுதி இருக்குது. அதாவது 2 மன்றங்கள் இருக்கும் சட்டத்துறையில. பாராளுமன்றத்துல 2 மன்றங்கள் இருக்கு. ஒரு ஆள் முடிவெடுத்துட்டாரு, ஒரு அமைச்சர், நாளைக்கு எல்லா இலங்கை மக்களையும் நாங்க ட்ரிப் கூட்டி போக முடியல. ஈரவை மன்றம் இருந்தா, உதாரணமா அமெரிக்கான்னு வைங்களேன் அல்லது இந்தியான்னு வைங்களேன், அங்க ஈரவை மன்றம் தான் இருக்குது. இந்த சட்டம் ஈரவை மன்றத்துக்கு போகும். ஈராவி 2வது மன்றத்துக்கு போகும். அது சில நாட்டுல செனட் சபைன்னு பேர் வச்சுக்கிறாங்க, இன்னும் சில நாட்டுல வேற வேற பேர் தான் வச்சிருக்கிறாங்க. அந்த சபைக்கு போனா அங்க இருக்கிறார்கள் யார் தெரியுமா? இப்படி 5ஆம் ஆண்டு ஃபைல் ஆனாக்கள், ஓலவழியாளர் ஃபைல் ஆனாக்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தாக்கள் அங்க இருக்க மாட்டாங்க. செனட் சபையில் இருக்கிறவங்க படிச்சவங்க, பெரிய வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய பணக்காராக்கள், அப்படியே நாட்கள் தான் இருப்பாங்க. இவங்க பார்ப்பாங்க, இது என்ன, இதெல்லாம் ஒரு சட்டமா? இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையா? நமக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துக்கும் நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்துக்கும் இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அதை தடுத்து நிறுத்துவாங்க. இதை நீங்க இப்ப செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த ஈரங்க மன்றம் இருந்தா இப்படியான ஏற்பாடுகள் இருக்கும். ஆனா நாங்க அங்க படிச்சோம், ஒற்றையாட்சி நாடுகளுக்கு பொதுவா ஒற்றையாட்சி நாடு, ஒரு மத்திய அரசு மத்த எல்லா மாநில பிரதேசங்களையும் ஆண்டு கொண்டிருக்குது. யாப்பு ரீதியாக அதிகாரம் எல்லாமே ஒற்றையாட்சிட்டு தான் மத்தியப்படுத்தப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் கொண்டே மத்திய அரசிட்டு தான் குவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நாடுகள்ல ஓரங்க மன்றம் தான் பொருத்தமானது. பாராளுமன்றத்துல ஓரங்க மன்றம் தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நாடு ஒற்றையாட்சி நாடு. சரியா? ஓரங்க மன்றம் இருந்தா தான் அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக இயலும்ன்ற வகையில அது பொருத்தமானது. ஆனா சமஷ்டி ஆட்சி இருக்கிற நாடுகள், நாங்க சமஷ்டியில பண்புல முக்கியமா ஒன்று பார்ப்போம், 2 மன்றங்கள் காணப்படுன்னு பார்ப்போம். ஆனா ஒற்றையாட்சியில பண்புகள்ல பார்ப்போம், அங்க ஒரு மன்றம் இருக்கா, 2 மன்றம் இருக்கலாம். ஆனா இப்ப பிரித்தானே ஒற்றையாட்சி நாடுதான், அங்க 2 மன்றம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லுவேன். ஆனா பெரும்பாலான ஒற்றையாட்சி நாடுகள்ல ஒரு மன்றம் தான் இருக்கும். இப்பயும் இலங்கையில கூட ஒரு மன்றம் தான் இருக்குது. சரியா? ஆனா சமஷ்டி நாடுகள்ல மத்திய ஒன்று இருக்குது,
மாநிலங்கள் வேறையா இருக்குது. யாப்பு ரீதியாக அதிகாரத்தை மத்திய கொஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க, மாநிலத்துக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நாடுகள்ல இரண்டு மன்றங்கள் இருக்கணும். அமெரிக்காவுல இருக்குது, இந்தியாவுல இருக்குது, இப்படி நிறைய நிறைய இடங்கள்ல சமஷ்டி நாடுகள்ல இருக்குது. இப்போ ஒரு கேள்வி எழும்பும், இலங்கை தான் ஒற்றையாட்சி நாடு, இதுக்கு என்னத்துக்கு செனட் சபை, இதுக்கு தேவையா அப்படின்ற கேள்வி எழும்பும். எலிமினா செனட் சபையை கொடுத்தவங்க சில காரணங்கள் சொன்னாங்க. இல்ல இல்ல தேவைதான், அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு பேசினாங்க. அது என்னடா முக்கியமான காரணம்? ஏன் ஆஹ், சம்பந்தம் இல்லாம நீங்க இளைஞர்களுக்கு செனட் சபையை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்ன முதலாவது பதில் என்னன்னா, ஏன் இளைஞர்களுக்கு செனட் சபை தேவை தெரியுமா? இந்த இளைஞர்கள் அவசர அவசரமா இந்த ஒரு இயற்றுகின்ற சட்டத்தை தடுத்து நிறுத்தி நாட்டுக்கு தேவையான நல்ல சட்டங்களை கொண்டு வரணும். இதுக்கு தான் செனட் சபை தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா, நீங்க நல்லா பாருங்க, இந்த செனட் பிரதிநிதிகள் சபையில ஒரு 157 பேரோ ஆரம்பத்தில் 120 பேரோ இருக்கிறாங்க. இதுல வந்த அந்த 95 பேர் யாரு? மக்களால செய்யப்பட்ட பிரதிநிதிகள். இவங்களை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் ஓ லெவல் ஃபைல் ஆனாங்களா இருப்பாங்க, ஏ லெவல் ஃபைல் ஆனாங்களா இருப்பாங்க, ஸ்காலர்ஷிப் ஃபைல் ஆனாங்களா கூட இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வருவாங்க. ஏன்டா மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கும் சும்மா பேச்சு திறமையும் அப்படி இப்படி இருந்தா போதும், மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அவரை ஓட் போட்டுருவாங்க. அரசியல்வாதியை தெரிவு செய்யறதுக்கு அவர் படிச்சிருக்கிறாருன்னா மக்கள் பாக்குறல பெரும்பாலும். சரியா? அவன் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி பேசினாலே மக்கள் போட்டுருவாங்க. எனவே பெரும்பாலான ஆட்கள் சனப்பிரிதிநிதிகள் சபை எப்படிப்பட்ட ஆட்கள் வருவாங்க? சும்மா அந்த அளவுக்கு யோசிக்கிறார்கள், இன்டெலிஜென்டா யோசிக்கிறார்கள், அப்படியே நகல் வர மாட்டாங்க. எனவே இவங்க சொல்றாங்க, எனவே நாங்க இந்த பாராளுமன்றத்துக்குள்ளேயே செனட் சபையினோட உருவாக்கி அதுல நல்ல படிச்சாக்கள் அப்படி இப்படியான ஆட்களை கொண்டு போய் வச்சோம்னு சொன்னா இவங்க அவசர அவசரமா இயற்றுகின்ற அந்த சட்டத்தை நேரடியா சட்டமாக்காம இவங்கள்ட்ட காட்டிட்டு இவங்க ஓகே இந்த சட்டமாக்குற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஆ நாட்டுக்கு தேவையான நல்ல சட்டங்கள் வரும், நாட்டுக்கு தேவையான நல்ல சட்டங்கள் வரும் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப எங்கட குடும்பத்திலையும் தானே நாங்க சில முடிவுகள் எடுப்போம், நாங்க சில முடிவுகள் எடுப்போம். ஆனா எங்கட பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? அதை தடுப்பாங்க. பெற்றோர்கள் அதை தடுப்பாங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு அனுபவம் காணாம், எங்களுக்கு ஒரு அனுபவம் பெருசா காணா. நாங்க என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போறாங்க அப்படின்னா நானும் வாரேன் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். என்ன நாங்க அவசரத்துல சொல்லிடுவோம். ஏன்? எங்களுக்கு ஒரு அனுபவம் காணா. ஆனா பெற்றோர்கள் சொல்லுவாங்க போகாத, நீ இப்ப போகாதன்னு சொல்லுவாங்க. ஏன்டா பெற்றோர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அவங்க சின்ன வயசுல போய் பட்டிருப்பாங்க, அல்லது இந்த ஃப்ரெண்ட்ஸோட போனா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் வச்சு அதை தடுப்பாங்க. இத மாதிரித்தான் இவங்களும் சொல்றாங்க, இந்த சன பிரதிநிதிகள் சபையில இப்படியான ஆட்கள் இருப்பாங்க, எனவே நல்ல சட்டத்தை இயற்ற மாட்டாங்க. ஆகவேதான் செனட் சபையை நாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம். அவங்க அதை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் நில்லுங்க, இந்த சட்டத்தை இப்ப இயற்ற இயலாது, இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, நாங்க கொஞ்சம் இதை ஒரு 6 மாச காலத்துக்கு வெயிட் பண்ண வைப்போம். சாதாரண மசோதான்னா 6 மாச காலத்துக்கு அதை வெயிட் பண்ண வைக்கிற அந்த அதிகாரம் இருந்துச்சு செனட் சபைக்கு. விசேட மசோதாண்டா ஒரு ஒரு மாச காலத்துக்கு வெயிட் பண்ண வைக்கிற அதிகாரம், தடுத்து நிறுத்துற அதிகாரம் செனட் சபைக்கு இருந்துச்சு. அதை நாங்க அதிகாரத்துல பார்ப்போம். ஆனா சில புத்தகங்கள்ல இருக்குது, சாதாரண மசோதாக்குள்ள ஒரு வருஷ காலம் தாமதப்படுத்தலாம்னு சொல்லி. ஆனா அது பிழை. சரியா? அது பிழைன்னு சொல்றாங்க. சரியானது சாதாரண மசோதாக்கள் 6 மாச காலத்துக்கு தடுத்து நிறுத்தலாம், அது அதிகாரத்துல நாங்க பார்ப்போம். இது முதலாவது காரணம். ஆனா நடைமுறையில இந்த காரணம் எந்த அளவு சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன் காரணம்டா, அப்படி நினைச்ச மாதிரி அவசரத்துல சனப்பிரிதிநிதிகள் சபையில சட்டத்தை கொண்டு வரல. அப்படி கொண்டு வரல. இவங்க ஒண்ண கொண்டு வந்து அது டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அதுக்குள்ள விவாதிக்கப்பட்டு, சரியா? எல்லாருமே படிக்காதவனா இருப்பான், எல்லாருமே ஒண்ணும் தெரியாதவனா இருப்பானா? ஒண்ணும் தெரியாதவனைய மக்கள் எல்லாரும் தெரிவு செய்வாங்க. சரி, அப்படிதான் தெரிவு செஞ்சாலும் கொஞ்சம் பேராவது யோசிக்கிறார்கள் இருப்பாங்க. சரியா? எனவே அதுக்குள்ள அது கலந்துரையாடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அது அமைச்சரவைக்கு போகணும். அதுக்கு பிறகு அது திரும்ப மகாதேசாதிபதியிட்ட போகணும். என்ன மகாதேசாதிபதி ஒண்ணும் தெரியாதவரா இருப்பாரா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. எனவே முதலாவது காரணம் வந்து அந்த அளவுக்கு செல்லுபடியற்றதுன்னு சொல்றாங்க. சரி, அப்படித்தான் சனப்பிரதிநிதிகள் சபையில முட்டாள்தனமா ஒண்ணும் தெரியாம ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்றாலும் செனட் சபையில என்ன செய்யலும்? சரி, இந்த சட்டத்தை இயற்றாதீங்கன்னு சொல்லலுமா? அப்படின்னா சொல்லயுமே இல்லாது. இவங்களால என்ன செய்யலும் தெரியுமா? ஒரு 6 மாச அளவை தடுத்து நிறுத்தியலும், தடுத்து நிறுத்தியலும். அல்லது விசேட மசோதானா 1 மாச காலம் தடுத்து நிறுத்தியலும். அதுக்கு பிறகு தானாக சட்டமாயிரும்.
தானாவே சட்டமாயிரும். அல்லது இவரு சொல்றாரு செனட் சபை இந்த சட்டத்தை நான் 6 மாச காலம் தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னா பிரதிநிதிகள் சபை என்ன செய்வான் தெரியுமா? நீ 6 மாச காலம் தடுத்து நிறுத்த போற ஏன்னா சொல்லி போட்டு உடனே மீட்டிங்கை கூட்டுவான். கூட்டி 3/2 பெரும்பான்மை எடுத்து உடனே சட்டத்தை நிறைவேற்றலாம். 3/2 பெரும்பான்மை எடுத்து உடனே சட்டத்தை நிறைவேற்றலாம். பாத்தீங்களா? எனவே இந்த முதலாவது காரணம் சும்மா செல்லுபடியற்றது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது காரணம் சொன்னாங்க. இரண்டாவது காரணம் சொன்னாங்க. நாட்டுல நிறைய சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. நாட்டுல நிறைய சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிரதிநிதிகள் சபையில பிரதிநிதித்துவம் போதாது. பிரதிநிதிகள் சபையில ஒரு 95 பேர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க, 6 பேர் நியமன உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதுல 95 பேர்லயும் சிறுபான்மையினத்தினர் குறைவு. ஏன்? இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா சில பெரும்பாலான ஊர்கள்ல எல்லா இன மக்களும் கலந்து வாழ்றாங்க. சிங்களாக்களும் இருக்கிறாங்க, தமிழாக்களும் இருக்கிறாங்க, முஸ்லீமாக்களும் இருக்கிறாங்க. ஆனா சிங்களாக்கள் கூட பேர் இருக்கிறாங்க. பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் மூலமாக பெரும்பாலும் சிங்களாக்கள் வந்துருவாங்க. சரியா? இப்படி வந்துட்டாங்கண்டா அங்க சிறுபான்மை இனத்தவர்களுக்கு இந்த பிரதிநிதித்துவம் இல்ல. அவங்க சனப்பிரதிநிதி சபைக்கு வரமாட்டாங்க. எனவே நாங்க சிறுபான்மை மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கும் நாங்க ஆட்சியில அவங்கள பங்குபற்ற வைக்கணும். இப்படி ஒரு நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே அப்படி சிறுபான்மை மக்களுக்கு பிரதிநிதித்துவம் காணா என்றதால தான் எங்க ஒரு 6 பேர் நியமன உறுப்பினர் கொடுத்தாங்க. சரியா? டொனமூர்ல எத்தனை நியமன உறுப்பினர்கள் யாருக்கு சொல்லிடும்? டொனமூர்ல எத்தனை நியமன உறுப்பினர்கள்? டொனமூர்ல நியமன உறுப்பினர் எத்தனை? மொத்த உறுப்பினர்கள் சரியா மொத்த உறுப்பினர்கள் டொனமூர்ல எத்தனை? 61. அதுல நியமன உறுப்பினர்கள் யாரு? ஓ, அதாவது இந்த செனட் சபை எப்படி செயற்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியது அப்படின்னு சொல்றாங்க. அதை நாங்க பார்ப்போம். பின்னால என்ன நடந்துச்சு உண்மையில இலங்கையில அந்த விஷயங்கள் நாங்க பார்ப்போம். சரியா? அங்க 8 நியமன உறுப்பினர்கள், இங்க எத்தனை நியமன உறுப்பினர்கள்டா? 6 நியமன உறுப்பினர்கள். சரியா? எனவே அதுவும் போதாது. நாங்க சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்யணும்? சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் பெற்றுக் கொடுக்கணும். எனவே நாங்கள் செனட் சபையில் உருவாக்குவோம். அங்க இவங்கள்ல இருந்து இந்த பிரதிநிதிகள் சபையில இருந்தும் அடுத்தது இன்னும் 15 பேர் நாங்க வெளியில இருந்தும் இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இந்த காரணம் ஒரு ஃபெயிலியரான பிழையான காரணமாக காணப்பட்டுச்சு. என்ன காரணம்டா இந்த செனட் சபையில மொத்தம் 30 பேர். அதுல 15 பேர் எப்படி வருவாங்க தெரியுமா? தனிமாற்று வாக்குமுறை மூலமாக இந்த எங்க இருந்து பிரதிநிதிகள் சபையில இருந்து 15 பேர் வருவாங்க. இப்படி வருவாங்க. பிரதிநிதிகள் சபையில இருந்து 15 பேர் வருவாங்க. மத்த 15 பேர் நாட்டில் இருக்கிற படிச்சவன், வழக்கறிஞர்கள், பணக்காராக்கள் இப்படிப்பட்ட ஆட்களை தேசாதிபதி நியமிப்பாரு. 15 பேரை நியமிக்கிற பிரதமர், மத்த 15 பேரை நியமிக்கிற தேசாதிபதி. இப்படிதான் உள்ளுக்கு ஆட்கள் வருவாங்க. பிரதமர் யாரு? அவர் என்ன சிறுபான்மையினத்தவரா? இல்ல. அவர் பெரும்பான்மையினத்தவர். அவர் ஆட்களையும் கட்சியில் இருக்கிறவங்களை தான் பெரும்பாலும் அந்த 15 பேர்கள் எடுக்க பார்த்தாரு. அடுத்தது பெருந்தகைகள் சபையில் இருக்கிறவங்களே பெரும்பான்மையினர் தான் பெரும்பாலும். அவங்களுக்குள்ள இருந்து ஆட்கள் எடுக்கிறண்டா அந்த 15 பேரும் பெரும்பாலும் அந்த இந்த பெரும்பான்மை சமூகத்து ஆட்களா தான் இருந்தாங்க. ஏற்கனவே இவங்களை குறைக்கணும், சிறுபான்மையினரை கொஞ்சம் கூட்டணும்ன்ற ஒரு ஐடியாவில் தான் இது உருவாக்குறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுண்டா இன்னும் அதிகமாயிட்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் சட்டத்துறையில் இன்னும் அதிகமாகறாங்க. எனவே பிரதிநிதிகள் சபையிலிருந்து இன்னும் ஒரு 15 பேர் பெரும்பாலும் வராங்க. 1-2 பேர் சிறுபான்மையினத்தில் வந்திருக்கலாம். ஆனா இது ஒரு விஷயம் நடக்குது. அடுத்த 15 பேர் யாரு? இந்த மகாதேசாதிபதி நியமிக்கணும். இவரும் கூட பிரதமரை செல்ல கேட்டுட்டு சில டைம்ல பெரும்பான்மை இனத்தவர்கள் இருந்தே ஆக்கள் எடுத்தாங்க. சிறுபான்மை இனத்தவர்கள் இருந்து எடுத்தாலும் அவங்க அதுல கொஞ்சம் பேராக இருந்தாங்க. சரியா? எனவே 2வது காரணமும் அவங்களோட ஒரு ஃபெயிலியரான மாறித்தான். 3வது காரணம் இவங்க சொல்றாங்க சிறுபான்மை இனம் இருக்குதானே அந்த இனத்துக்கு எதிராக எந்த சட்டம் இயற்றப்படக்கூடாது. ஏண்டா மக்கள் பிரதிநிதிகள் சபையில 157 பேர் இருக்கிறாங்க. அதுல 151 பேர் தான் எலெக்ஷன் மூலமா வந்தவங்க. அதுல பெரும்பாலும் யார் இருக்கிறாங்க?
பெரும்பான்மை இருக்கிறவங்க பெரும்பான்மையேற்றவங்க தான். இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா சிறுபான்மையினர்கள் நலன் பாதிக்கப்படலாம். அவங்களை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இருந்தாலும் அவங்க குறைய பேர் தான் இருக்கிறாங்க. எனவே நாங்க செனட் சபைன்னு ஒன்று உருவாக்கினா அவன் தட்டி கேட்பான். அவன் அதை தடுப்பான். சரியா? எனவே சிறுபான்மையினர்களோட நலன் பாதுகாக்கப்படும். இப்படி ஒரு காரணம் சொன்னாங்க. இது மூணாவது காரணம். நான் சொல்லியிருந்தேனே, ஜஸ்ட்டுக்கு ஒரு உதாரணம். அந்த டேங்க்ல தண்ணியை நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த டேங்க்ல தண்ணி ஓவராக போகக்குள்ள அதை தடுத்து நிப்பாட்டுற வேலையை தான் நான் சொன்ன அந்த கருவி செய்யும். அந்த நோக்கத்துல தான் இது உருவாக்குறாங்க செனட் சபையை. அந்த பிரதிநிதிகள் சபை ஓவரா போகும்போது தடுத்து நிப்பாட்டத்தான் இந்த செனட் சபையை உருவாக்குறாங்க. இருந்தாலும் இப்படி மூன்றாவது ஒரு காரணத்தை சொன்னாங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டத்தை இயற்ற விடக்கூடாதுன்னு. ஆனா இதுவும் நடைமுறையில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி நாம கொஞ்சம் பார்க்கணும். என்ன காரணம்டா, 1956 நினைக்கிறேன் தனிச்சிங்கள சட்டம் ஒன்று வந்துச்சு. அதே போல 1956 நினைக்கிறேன் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. 1948 இந்த இந்த பிரஜா உரிமை சட்டங்கள் என்று ஒன்று வந்துச்சு. 49 நினைக்கிறேன். ஆம், அடுத்தது தேர்தல் திருத்த சட்டங்கள் வந்துச்சு. இது எல்லாமே சிறுபான்மை இனத்தவர்களுக்கு நேரடி எதிரானது. எங்க இதெல்லாம் இயற்றப்பட்டது? பிரதிநிதிகள் சபையில. அந்த டைம்ல செனட் சபை இருந்துச்சா? ஓ, இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? நீங்க உருவாக்கின நோக்கம் சொல்றீங்க, சிறுபான்மையினத்துக்கு எதிராக சட்டத்தை இயற்ற விடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா சட்டம் வந்திருக்குது. எப்படி வந்துச்சு? செனட் சபை இருந்தா வந்திருக்க போடா. ஆனா எப்படி வந்துச்சு? எனவே இதுவும் கூட நடைமுறையில இந்த காரணமும் ஒரு செல்லுபடியற்ற காரணமாக இருந்தது. இது அப்படி சொல்றாங்க. சரியா? இன்னும் ஒரு காரணம் சொல்றாங்க. நாங்க ஏன் செனட் சபை உருவாக்குறோம் தெரியுமா? வளர்ச்சியடைந்த பெரும்பாலான நாடுகள்ல இந்த செனட் சபை இருக்குது. அமெரிக்காவை பாருங்க, இவ்வளவு பெரிய வல்லரசு, அங்க 2ஆம் மன்றம் இருக்குது. பிரித்தானியா, இந்தியாவை பாருங்க, 2ஆம் மன்றம் இருக்குது. சரி, ஒற்றையாட்சி நாடான பிரித்தானியாவை பாருங்க, அங்கேயும் 2ஆம் மன்றம் இருக்குது. இப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இதுக்கு தான் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புருஷனும் ஒரு கணவன் மனைவியும் இருந்துட்டு முருங்கங்காய் வித்தாங்களாம். அவங்களோட வீட்டுக்கு முன்னால முருங்கங்காய் மரம் இருந்துச்சாம். அதுல முருங்கங்காய் வித்திருக்கிறாங்க. நல்ல வியாபாரமா. ஒவ்வொரு நாளும் நிறைய காசு வந்திருக்குது. எனவே ஒரு நாள் கணவன் மனைவி இருந்துட்டு பிளேன் போடுறாங்களாம். நாங்க இப்படியோ முருங்கங்காய் வித்து கொண்டிருந்தா பெரிய பணக்காரர் ஆகிறேனும், பெரிய பணக்காரனாயிரும், நம்ம ஒரு கார் வாங்குவோம் அப்படின்னு ஆம், மனைவி சொன்னாவாம். சொன்ன உடனே கணவன் சொன்னாராம், ஓ, நம்ம கார் வாங்கத்தான் வேணும். கார் வாங்கினா இந்த எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு அதை நாங்க போடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த முருங்கை மரம் எங்க நிக்கி தெரியுமா? அது வாசல்ல தான் இருக்குது. இவங்கட வாசல்ல தான் இருக்குது. கதவடியா தான் இருக்குது. அப்ப மனைவி சொன்னாவாம், சரி நம்ம கார் வாங்கினா எங்க எப்படி போடுற? வளவுக்குள்ள தான் முருங்கை மரம் நிக்குது என்று சொன்னாவாம். கணவன் என்ன செய்யறன்னு கேட்டாராம். மனைவி சொன்னா, நம்ம அதை நம்ம தரிச்சு விடுவோம். அப்பதான் கார் போட இயலும் அப்படின்னு சொன்னாவாம். சொன்ன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தரிச்சு விட்டாங்களாம். எதை தரிச்சு விட்டாங்களாம்? மரத்தை தரிச்சு விட்டாங்களாம். ஏன் தரிச்சாங்களாம்? கார் போடுறதுக்கு. சரியா? அப்ப இப்படி எப் கார் வாங்குறதுனால என்ன வேணும்? அங்க முருங்கை மரம் வேணும். ஆனா அந்த பேராசையில டக்குனு காரை என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த மரத்தை தரிச்சு விட்டுருக்கிறாங்க. இத மாதிரித்தான் இங்க செனட் சபையில என்ன செய்யறாங்க? சூழ்நிலைய பார்க்காம அமெரிக்காவோட இருக்குதாம். எனவே இளைஞனை வேணுமாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. சரியா? ஆம், இதனால அமெரிக்காவோட சூழ்நிலை வேற. சரியா? அங்க சமஷ்டி நாடு, இந்தியா சமஷ்டி நாடு. ஆனா இலங்கை ஒற்றையாட்சி நாடு. இங்க வந்து அது பொருத்தம் இல்லை. அப்ப நீங்க கேட்பீங்க, பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடு தானே அங்க இருக்குது சொல்லி. ஆனா பிரித்தானியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கிற மக்கள் மாதிரி இல்ல. அவங்க பழமை போற்றும் மக்கள். எப்பயும் பழமையை விரும்புவாங்க. அதனால இப்பயும் கூட ராணியை வச்சுக்கிறாங்க. பழைய காலத்து இந்த ராணி இப்பயும் கூட வச்சுக்கிறாங்க. சரியா? ராணி ராஜா அந்த இதுல வச்சுக்கிறாங்க. அந்த மக்கள் பழமைக்கு ஒரு சின்னமாக, நாங்க பழமையை பேணணுங்கிற ஒரு சின்னமாகத்தான் 2ஆம் மன்றம் செனட்ஸாவை வச்சுக்கிறாங்களே ஒழிய அவங்க அது ஒரு பெருசாக அதை பார்க்கல. அந்த வகையில இலங்கைக்கு அது பொருத்தம் இல்லை. இலங்கைக்கு இது பொருத்தம் இல்லை. எனவே இப்படி ஒரு காரணத்தையும் இவங்க முன் வச்சாங்க. இதெல்லாம் காரணங்கள், செனட் சபை உருவாக்கப்பட்ட காரணங்கள். இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது ஒரு காரணம் சொன்னாங்க. கடைசி காரணம், நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க தானே. நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ஒழுங்குறது, கெஞ்சிறது இதெல்லாம் விருப்பம் இருக்காது. ஆனா அவங்களோட சேவை நாட்டுக்கு தேவை. சும்மா கூப்பிட வர மாட்டாங்க. நம்ம செனட் சபைன்னு உருவாக்கி அதுல அவங்களை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க.
சொல்லிட்டு அப்படியான ஆட்கள் கொஞ்சம் பேரை எடுத்தாங்க. செனட் சபைக்கு வந்தாங்க. ஆனா இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்தவங்க அடுத்த வருஷம் நான் இருக்கணும்னு நினைச்சாங்க. எனவே தேசாதிபதிக்கு மகா தேசாதிபதிக்கு ஆதரவாகவும் பிரதமருக்கு ஆதரவாகவும் நடந்து கொண்டாங்க. அங்க ஏற்ற எல்லா சட்டத்தையும் கையை கட்டி அதை நல்லம் நல்லம் அப்படின்னு சொன்னாங்க பிரதிநிதிகள் சபைக்கு. சரியா? அப்ப இப்படி இருந்ததால இதுவும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனிச்சு. ஆனா ஒரே ஒரு காரணம் உண்டு. என்னன்னா பொதுசன அபிப்பிராயத்தை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் சொன்னாங்க. அதாவது செனட் சபையில படிச்சவன் இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான். சரியா? சிறுபான்மையினத்தவன் இருப்பான், பெரும்பான்மையினத்தவன் இருப்பான். எனவே இங்க ஒரு கருத்து வந்து அது பொதுசன அபிப்பிராயமா இருக்கும், எல்லா மக்களும் சொன்ன மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கருத்து சொன்னாங்க. அது கொஞ்சம் நடைமுறையில சாத்தியமானதுன்னு சொல்றாங்க. மற்றும்படி இவங்க சொன்ன எந்த காரணமும் பொருந்தல்ல. அது பிழையாகத்தான் நடந்துச்சு. இவங்க உருவாக்கின நோக்கத்தை அது ஒரு காலமும் அடைஞ்சு கொள்ளல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நாங்க செனட் சபையோட காரணம் பார்த்துட்டோம். அடுத்தது செனட் சபையிட நாங்க அந்த அமைப்பை பார்க்கணும். அமைவு சேர்க்கையை பார்க்கணும். அமைவு சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் முதலாவது அறிமுகம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேனே, இந்த அறிமுகம் எப்படின்னா இந்த செனட் சபைங்கிறது டொனமூர்ல அப்படி இல்லாத ஒன்று. இளைஞர்கள் அவங்களோட இதுல சொல்லியிருந்தாங்க. பிரித்தானியர்கள் சொன்னாங்களே, எங்களுக்கு இப்ப உலகமா யுத்தம் நடக்குது, இப்ப யாப்பு திரையிலாது, நீங்க வேணும்னு சொன்னா ஒரு நகல் திட்டத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி அதுல இவங்க எழுதியிருந்தாங்க, எங்களுக்கு பாராளுமன்றம் தாங்க, இரண்டாம் மன்றம் வேணுமா வேணா, தேவையா தேவையில்லையாங்கிறத பிறகு தீர்மானிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில எங்களுக்கு இரண்டாம் மன்றத்தை கொடுத்தாங்க. இரண்டாம் மன்றம் இதுக்கு நாங்க ஒரு பேர் இருக்குது. என்ன? அத மேல் சபைன்னு சொல்லுவோம், இரண்டாம் மன்றம்னு சொல்லுவோம், மூதவைன்னு சொல்லுவோம். மூதவை அப்படின்னா மூத்தோர்கள் இருக்கிறதால மூதவை அப்படின்னு சொல்லுவோம். மூத்தோர்னா அறிவுல மூத்தோர்கள், பணத்துல மூத்தோர்கள், வயசுல மூத்தோர்கள். இது என்னது? மூத்தோர்கள் சபை, மூதவைன்னு சொல்லுவோம். அந்த வகையில இதுல காரணங்கள் பார்த்துட்டோம். இதுல அமைவுச் சேர்க்கை எப்படி அப்படின்னா இதுல மொத்தம் 30 பேர் இருப்பாங்க. மொத்தம் 30 பேர் இருப்பாங்க. அதுல 15 பேர் தேசாதிபதி மகா தேசாதிபதி நியமிக்கப்பட்டு வந்தவங்க. இன்னும் ஒரு 15 பேர் இந்த மக்கள் பிரதிநிதிகள் சபை அங்க இருந்து இந்த தனிமாற்று வாக்குமுறை சிஸ்டம் இருக்குது, அதன் மூலமாக வந்தவங்க. அப்ப மொத்தம் எத்தனை? 30 பேர் இருப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்னா நிரந்தரமானது. செனட் சபை நிரந்தரமானது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 வருஷம். 6 வருஷம் பதவிக்காலமா இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு வித்தியாசமான சிஸ்டம் இருக்குது. இது நிறைய பேர் விளங்கி கொள்றல. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரியா? எப்படி இவங்களோட 6 பேர் பதவிக்காலம் தெரியுமா? 6 வருட பதவிக்காலம் தெரியுமா? இங்க 30 பேர் இருப்பாங்க. 30 பேரையும் கலைச்சிட்டு திரும்ப ஒரு 30 பேர் எடுக்கிறல. இந்த 30 பேர்ல 6 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியா அந்த இருக்காங்க தானே 10 பேர். 30 பேரை மூணா பிரிப்பாங்க. பிரிச்சு கடைசி 10 பேர் வெளியாகுவாங்க. கடைசி 10 பேர் வெளியாகுவாங்க. வெளியாகினா அடுத்த பெட்ச் வரும். அதுல இப்ப அடுத்த 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேர்ல 5 பேரை மகாதேசாதிபதி நியமிப்பாரு. மத்த 5 பேரை பிரதமர் நியமிப்பாரு. நியமிச்சு ஒரு 10 பேர் வருவாங்க. வந்தா இவங்க வந்து இப்ப புதுசா வந்த பேட்ச். சரியா? 2 வருஷத்துக்கு இருப்பாங்க. அடுத்தது 4 வருஷத்துக்கு இருப்பாங்க. அடுத்தது 6 வருஷத்துக்கு இருப்பாங்க. 6 வருஷம் ஆன உடனே இவங்க வெளியாகுவாங்க. திரும்ப வெளியான உடனே திரும்ப ஒரு 10 பேர் வருவாங்க. அடுத்த பேட்ச், புது பேட்ச் 10 பேர் வருவாங்க. சரியா? இப்ப பாருங்க, முதலாவது பெட்ச் இருக்குது, ரெண்டாவது பெட்ச் இருக்குது, மூணாவது பெட்ச் இருக்குது. எங்கட ஏ லெவல்ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மாதிரி. தேர்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டு போக புது ஃபர்ஸ்ட் இயர் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆனா அடுத்த புது ஃபர்ஸ்ட் இயர் வரும். சரியா? ஏற்கனவே இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆகும். திரும்ப தேர்ட் இயர் போகும். சரியா? உங்களுக்கு இது விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இது விளங்கிட்டா கொஞ்சம் சொல்லுங்க. எப்படின்டா 3 பெட்ச் இருக்குது செனட் சபையில். ஃபர்ஸ்ட் பெட்ச், செகண்ட் பெட்ச், தேர்ட் பெட்ச். சரியா? ஃபர்ஸ்ட் பெட்ச் வந்து அப்பதான் 2 வருஷம் முடிஞ்சிருக்குமா உங்களுக்கு. செகண்ட் பெட்சுக்கு 4 வருஷம் முடிஞ்சிருக்கும். தேர்ட் பெட்சுக்கு 6 வருஷம் முடிஞ்சிருக்கும். 6 வருஷம் முடிஞ்சா இவங்க அந்த 10 பேர் வெளியில போய் தரணும். வெளியில போய் தரணும். போனா தேர்ட் பெட்சுக்கு போய் யார் வார? செகண்ட் பெட்ச் என்ன செய்வாங்க? 4 வருஷம் இருந்தவங்க வருவாங்க. வந்தா இப்ப அவங்க 6 வருஷம். செகண்ட் இடத்துக்கு யார் வார? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்தவங்க மேலுக்கு வருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இடத்துக்கு ஆள் இல்லை. என்ன செய்வாங்க? 10 பேர் தேசாதிபதி 10 பேர், அந்த மகா தேசாதிபதி 5 பேரையும் பிரதமர் 5 பேரையும் தெரிவு செஞ்சு இங்க 10 பேர் வருவாங்க. இப்படி அது போய்க்கொண்டே இருக்கும். சரியா? எங்கட ஏ லெவல்ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருக்குது. தேர்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டு போனா செகண்ட் இயர் என்ன செய்வான்? தேர்ட் இயர் ஆவான். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆவான். புது ஃபர்ஸ்ட் இயர் வருவான். திரும்ப அந்த தேர்ட் இயர் போனா இவன் செகண்ட் தேர்ட் இயர் ஆவான். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆவான். திரும்ப இங்கே ஃபர்ஸ்ட் இயர் உள்ளுக்கு வருவான். இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு போயிருக்கோம்னு வைங்களேன்.
நாங்க ஃபர்ஸ்ட் இயர் போற டைம்ல அங்க தேர்ட் இயர்ல ஏற்கனவே இருந்தவன் வெளியாயிருப்பான், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆயிருப்பான். சரியா? அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆயிவான், ஃபர்ஸ்ட் இயர் பழைய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆயிவான். நாங்க புது ஃபர்ஸ்ட் இயரா போவோம், அப்படித்தானே? இதே மாதிரி தான் செனட் சர்வே நடந்துச்சு. மொத்தம் 30 பேர்ல புதுசா 10 பேர் உள்ளுக்கு போனா, புதுசா 10 பேர் உள்ளுக்கு போனாங்கடா, ஏற்கனவே 6 வருஷம் இருந்த அந்த 10 பேர் என்ன செய்வாங்கடா, வெளியாயிருவாங்க. சரியா? இது விளங்கிட்டா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்றேன். இவங்க அந்த 6 வருஷ பதவிக்கான எப்படின்னு விளங்கிட்டா? 2 வருடங்களுக்கு ஒரு முறை மூணில் ஒரு பங்கினர், அதாவது 10 பேர். சரியா? ஆஹ், பதவி விலக வேண்டும் சார். ஓகே, நீங்க விளங்கினது சரி. சரியா? 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது மூன்றில் ஒரு பேர், அந்த 30 பேர்ல 10 பேர் பதவி விலகணும். அது கடைசி இதுல இருப்பாங்களே, கடைசி இதுல இருப்பாங்க, அவங்க தான் பதவி விலகுவாங்க. இது உங்களுக்கு விளங்கிட்டா? எல்லாருக்கும் விளங்கிட்டு, நான் ஒரு முறை இதுல ஒயிட் போர்டில் கீறி சொல்றேன். சரியா? இதுதான் செனட் சபை. இதுதான் செனட் சபை. செனட் சபையில செனட் சபையில 30 பேர் இருப்பாங்க. அந்த 30 பேர்ல இவங்களோட மொத்த பதவிக்காலம் ஒரு ஆள் 6 வருஷம் தான் உள்ளுக்கு இருக்கலும். எனவே ஃபெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் ஒரு பெஞ்ச் வராங்கன்னு வைங்களேன். ஃபெஸ்ட்டுக்கு இவங்க வராங்க. இவங்க 10 பேர் வராங்க. எப்படி இந்த 10 பேர் வந்தாங்க? 5 பேர் மகாதேசாபி, 5 பேர் பிரதமர். இவங்க 2 வருஷம் இருப்பாங்க. சரியா? இவங்க 2 வருஷம் இருப்பாங்க. இந்த டைம்ல ஏற்கனவே அதுக்குள்ள கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ரெண்டாவது இதுல அதுல ஒரு 10 பேர் இவங்க 4 வருஷம் இருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இவங்க 6 வருஷம் இருந்திருப்பாங்க. சரியா? இப்படி இருக்குது. எனவே இங்க 6 வருஷம் முடிஞ்சு தானே, இப்ப என்ன செய்யணும்? வெளியாகணும். சரி, இவங்க வெளியே போன உடனே இந்த இடம் இப்ப காலியா இருக்கும், எம்டியா இருக்கும். இங்க இருக்கிறவங்க இங்க போவாங்க. சரியா? 6 வருஷத்துக்கு போவாங்க. எனவே இந்த இடம் காலியா இருக்கும். எனவே இவங்க இந்த இடத்துக்கு போவாங்க. இப்ப இந்த இடம் வெற்றிடமா இருக்கும். இதுக்கு புதுசா 10 பேர் வருவாங்க. சரியா? 10 பேர் வருவாங்க. இப்ப என்ன நடக்கும்? இவங்க 6 வருஷம், இவங்க 4 வருஷம், இவங்க புதுசா வந்தாங்க 2 வருஷம். இவங்களுக்கு 2 வருஷம் முடிய இவங்க அடுத்த பெஜ்ஜிக்கு போகணும், செகண்ட் பெஜ்ஜிக்கு போகணும். சரியா? இவங்களுக்கு 4 வருஷம் முடிய அடுத்த தேர்ட் பெஜ்ஜிக்கு போகணும். இங்க 6 வருஷம் முடிய வெளியாகிடணும். இதுதான் இந்த சிஸ்டம். நாங்க யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயருக்கு போவோம், ஃபர்ஸ்ட் இயர் முடிய செகண்ட் இயருக்கு போவோம், செகண்ட் இயர் முடிய தேர்ட் இயருக்கு போவோம். தேர்ட் இயர் 3 வருஷம் முடிஞ்சா நாங்கள் ஸ்பெஷல் செய்யறண்டா செய்வோம், இல்லாது வெளியாகிட்டு போவோம். இதுதான் நாங்கள் நடந்துச்சு. சரியா? ஓகே, அப்போ உங்களை அமைச்சருக்கு விளங்கிட்டு, இதான் அந்த எண்ணிக்கை, உங்களோட உறுப்பினர் எண்ணிக்கை, பதவி ஆண்டு காலம், யார் நியமிக்கிறது, அதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது இவங்களோட அதிகாரங்கள் என்ன, இவங்களோட அதிகாரங்கள் என்ன என்று பார்க்க போறோம். முதலாவது இதை நாங்கள் சட்டத்துறை அதிகாரங்கள் என்னென்னு பார்ப்போம், நிர்வாகத்துறை அதிகாரங்கள் என்னென்னு பார்ப்போம், நீதித்துறை அதிகாரங்கள் என்னென்னு பார்ப்போம். சட்டத்துறை அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இவங்களால நாட்டுக்கு தேவையான எல்லா சட்டத்தையும் ஏற்ற இயலும், எல்லாத்தையும் ஏற்ற இயலும், ஒன்றை தவிர. அது என்ன அப்படின்னா, நிதி தொடர்பான சட்டங்கள். அதை நாங்க பிரதிநிதி சபையில பார்த்திருந்தோம். அங்க அதுல அதிகாரத்துல 2வது அதிகாரமா பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா, செனட் சபையால உருவாக்க முடியாத நிதி தொடர்பான சட்டங்களை இங்கு உருவாக்க முடியும்னு பார்த்திருந்தோம். சரியா? ஒரு மினிட்டால முடிய போகுது. நான் என்ன சரி மிச்சத்தை ஒரு வயசோட போட்டு விடுறேன். இப்படி ஒரு இது இருந்துச்சு. சரியா? வாய்ஸ் போட இயலாதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்டா சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அதிகாரங்கள் பார்த்துட்டு இது நடைமுறையில் எப்படி இருந்துச்சு, அதில் விமர்சனங்கள் என்னன்னு நாங்கள் பார்க்கணும். எனவே இன்னொரு லிங்க் அனுப்புறேன், திரும்ப அதுக்கும் நீங்கள் வாங்க. இவ்வளோ நேரம் படிச்சு தந்த எல்லாம் விளங்கினிச்சா? இவ்வளோ நேரம் படிச்சு தந்த எல்லாம் விளங்கினிச்சா?